இவர் கூட யாரெல்லாம் நிக்கிறாங்க, இதுதான் அவனுடைய டார்கெட். இவங்களை இவர் கூட நிக்க வைக்க கூடாது, இவங்களை விரட்டணும், நிக்க வைக்க கூடாது. ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட சோதனையில ஏன் நிக்க முடியல? ஆனா இயேசு நிற்கிறார். நீங்கள் எல்லாரும் அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அப்ப இயேசுக்கும் போயிருக்கலாம், இயேசு போகல. இயேசு ஜெயிச்சுட்டு அப்பாவை பார்க்க விரும்பினார். ஏன்னா நம்ம அந்த கான்வர்சேஷன்லாம் அப்படி யோசித்து பார்ப்போம். அப்பா நான் போய் ஜெயிச்சுட்டு வரேன்ப்பா அப்படி. அப்பா சாத்தான் வந்து மனுஷனை ஏமாத்தி பாம்பா வந்து நம்ம சாயலை உண்டாக்குனவனை அடிமையாக்கிட்டான். நான் அவன் சாயல்லே போய் அந்த பாம்பு தலைய நசுக்கிட்டு வந்துறேன். எனவேதான் அவன் நசுக்கப்பட்டவன். எனவேதான் பிசாசை குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை எந்த சிங்கம் விழுங்கும்? சிங்கம்னாலே தாவீது ஆட்டை எங்க இருந்து எடுத்தாரு? பையில இருந்தா, பற்களுக்கு இடையில இருந்து, வாயில இருந்து காடி அது பல்ல வச்சு ஒரு பிடி பிடிக்கும். பிடிக்க நான் சிரிச்சாலே நம்ம அவுட்டு, ஸ்மைல் ப்ளீஸ் சொன்னாலே முடிஞ்சு. ஆனா சாத்தானை பத்தி என்ன சொல்லி இருக்கு தெரியுமா? கர்ச்சிக்கிற சிங்கம் போல. அப்போ அங்கேயே அவுட். அவன் யாரு கிடையாது, சிங்கம் கிடையாது. அடுத்து எவனை? சிலர் முறுக்க கடிச்சு சாப்பிட முடியாது. அவங்க இந்த டீலெல்லாம் போட்டு கோவர வச்சு, ஏன்னா நான் உங்களை சொல்லல, நான் புரியறதுக்காக சொல்றேன். சிங்கம் போல வந்துட்டு அவன் விழுங்க பார்க்கான். ஏன் அவனுக்கு என்ன இல்ல? எங்க போச்சு கேரல் ரவுண்ட்ஸா? எங்க போச்சு பல்லு? சிலுவையில அப்ப நசுக்கி. ஹல்லேலூயா. அவர் தலையை நசுக்கினதுல அவன் பல்லெல்லாம்